20ஆம் நூற்றாண்டில் மிக அதிகமாக வாசிக்கப்பட்ட ஒரு நூலை பற்றி உங்களுக்கு தெரியணுமா? அப்படின்னா தொடர்ந்து கேளுங்க. நண்பர்களுக்கு வணக்கம். இந்த பாட்காஸ்ட்டில் 1976ஆம் ஆண்டு அலெக்ஸ் ஹேலி எழுதி வெளியான ரூட்ஸ் அப்படின்ற புத்தகத்தை பற்றி தான் நான் பேச போகிறேன். இந்த புத்தகம் என்ன ஜானர் அப்படின்னு சொல்லி அலெக்ஸ் ஹேலிட்ட கேட்டப்போ அவர் ஃபேக்ஷன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது என்ன ஃபேக்ஷன் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இந்த புத்தகத்தில் பெரும்பாலான விஷயங்கள் ஃபேக்ட்ஸ் தான், உண்மை தான், அது கூட நான் கற்பனை கலந்து எழுதியிருக்கேன், அதனால் இது ஃபேக்ஷன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆனால் இந்த புத்தகத்தை பதிப்பித்த பதிப்பாளர் இது நான் ஃபிக்ஷன் அப்படின்னு தான், புனைவல்லாத எழுத்தாகத்தான் புத்தக கடைகளில் அந்த ஷெல்ஃபில் தான் அடுக்கி வைக்கிறாங்க. இது ஆரம்பத்தில் அப்படி தான் இன்று வரைக்கும் பார்க்கப்படுது. ஆனால் அலெக்ஸ் ஹேலி கடைசி வரை, அவரோட இறுதி காலம் வரை அவரோட நிலைப்பாட்டில் இருந்து மாறலை. அவர் இந்த புத்தகத்தில் எழுதப்பட்ட எல்லா விஷயங்களும் உண்மை தான், அவரோட அறிவுக்கு எட்டிய வரை அவர் உண்மையை தான் எழுதியிருக்கிறதா தான் அவர் சொல்லியிருக்காரு. இந்த புத்தகத்தை பதிப்புலகம், எழுத்தாளர்கள், கல்வியாளர்கள் எல்லாம் எப்படி மதிப்பிட்டாலும் இந்த புத்தகம் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தியது அப்படின்றது மட்டும் உண்மை. அமெரிக்காவில் அடிமை முறை ஒழிக்கப்பட்டு கிட்டத்தட்ட 100 ஆண்டுகள் கழித்து தான் அவங்களுக்கு வாக்குரிமை கொடுக்குறாங்க. 1865 ஆப்ரஹாம் லிங்கன் அதை வேண்டான்னு சொல்லிடுறாரு, அடிமை முறையை அபாலிஷ் பண்ணிடுறாரு. 1965 தான், 100 வருஷம் கழித்து தான் அவங்களுக்கான வாக்குரிமையே கிடைக்கிது. மார்ட்டின் லூத்தர் கிங் எல்லாம் ப்ரொட்டஸ்ட் பண்ணி நீண்ட காலம் அந்த சிவில் ரைட்ஸ் மூவ்மெண்ட் அப்படின்றது நடந்து தான் அவங்களுக்கு வாக்குரிமை கிடைக்கிது. அதை தொடர்ந்து தான் இந்த கருப்பின மக்கள், அமெரிக்காவில் இருக்கும் கருப்பின மக்களோட வாழ்க்கை பற்றியும் அவங்களோட கடந்த காலம் பற்றியும் அன்னைக்கு ஆய்வுகள் நடக்குது, அதை பற்றி மக்கள் எழுதுகிறாங்க. அந்த பாயிண்ட் வரைக்கும் அவங்க எழுதிய இலக்கியங்கள், கருப்பின மக்கள் எழுதிய இலக்கியங்களை பார்த்தீங்க அப்படின்னா, அந்த நூற்றாண்டுக்கு முன்னாடி எழுதப்பட்டதெல்லாம் அதெல்லாம் ஸ்லேவ் நேரட்டிவ்ஸ்னு சொல்கிறாங்க. அவங்க பெரும்பாலும் தன் வரலாறுகளை தான் எழுதியிருக்காங்க. அதன் பிறகு 2ஆம் உலகப் போர் இல்லை முதல் உலகப் போருக்கு பிறகு எழுதப்பட்ட ஹார்லம் ரெனைசான்ஸ் சொல்லி ஒரு பீரியடை சொல்கிறாங்க. அதன் பிறகு எழுதப்பட்ட இலக்கியங்கள் எல்லாம் அவங்களோட தற்கால வாழ்க்கையை தான் எழுது, கண்டெம்பரரி வாழ்க்கையை தான் எழுதுகிறாங்களே தவிர்த்து அந்த அடிமைகளாக இருந்த காலகட்டத்தில் யாரும் பெருசாக எதையும் எழுதிடல. அந்த சூழ்நிலையில் தான் அலெக்ஸ் ஹேலி 12 ஆண்டுகள் ரிசர்ச் பண்ணி இந்த புத்தகத்தை எழுதுறாரு, ரூட்ஸ் அப்படின்ற அந்த புத்தகத்தை எழுதுறாரு. இந்த புத்தகத்தில் அவர் கதையை 1750 ஆரம்பிக்கிறார். இது ஒரு லீனியரான கதை. இந்த கதை காம்பியா அப்படின்ற நாட்டில், ஆப்பிரிக்கா கண்டத்தில் உள்ள மேற்கு ஆப்பிரிக்க நாடான காம்பியா அப்படின்ற நாட்டில் தான் அந்த கதையை ஆரம்பிக்குது. அங்கே 1750 ஒரு தம்பதிக்கு பிறக்கிற ஓமோரோ மற்றும் பின்டே தம்பதிக்கு பிறக்கிற குண்டா கிண்டா அப்படின்ற அந்த பையன் பேர், அப்படி தான் பையனுக்கு பேர் வைக்கிறாங்க. அந்த பையனோட வாழ்க்கையை தான் நம்ம முதல் 200 பக்கங்களுக்கு ஃபாலோ பண்ணுறோம். அந்த பையன் பிறந்ததுலேருந்து அந்த ஊரில் உள்ள சடங்குகள், அந்த ஊரில் உள்ள வாழ்க்கை முறை, அவங்க எப்படி விவசாயம் பண்ணுறாங்க, பெண்கள் என்ன விவசாயம் பண்ணுறாங்க, ஆண்கள் என்ன பண்ணுறாங்க, எப்படி வீடு கட்டிக்கிறாங்க, வறுமை காலத்தில் என்ன பண்ணுறாங்க, மழை பெய்யாமல் கையில் இருக்கிற தானியங்கள்லாம் காலியான பிறகு என்ன பண்ணுறாங்க, இந்த பையங்களை எப்படி பிரிக்கிறாங்க. முதல் 5 வயசு வரைக்கும் ஒரு பகுதி, அடுத்த 5 வயசு அடுத்த பகுதி, அடுத்த 5 வயசு அடுத்த பகுதி. முதல் 5 வயசு வரைக்கும் அவங்களுக்கு எந்த பொறுப்புகளும் கடமைகளும் கிடையாது. அவங்க பாட்டிக்கிட்ட கதையை கேட்டுக்கிட்டு, எல்லா குழந்தைங்களும் ஒரு இடத்துல வளர்கிறாங்க, மொத்தமாக தான் வளர்கிறாங்க. அந்த ஊரில் உள்ள பாட்டிகள் அவங்கள பார்த்துக்கிறாங்க, பெற்றவங்க மற்ற வேலைகளை கவனிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அடுத்த 5 வயசு தாண்டின உடனே அவங்களுக்கான பள்ளி படிப்பு உண்டு, எழுத படிக்க தெரிஞ்சுக்கணும், குரான் படிக்கணும். அவங்க அப்புறம் ஆடு மேய்க்கவும் போகணும், காலையிலையும் சாயங்காலம் பள்ளிக்கூடம் போகணும், பகலில் ஆடு மேய்க்க போகணும், இப்படி கடமைகள். அடுத்த 5 வருஷம் வரும்போது மேலதிகமாக பொறுப்புகள். அடுத்த அந்த 15 வருஷம் முடியும் போது அவங்கள அந்த ஆணாக மாற்றுவதற்கான பயிற்சிக்கு ஊரை விட்டு வெளியில் அனுப்பிடுறாங்க. ஒரு 4 மாதம் போய் அவங்க தங்கியிருந்து பலவிதமான பயிற்சிகளை எடுத்துகிட்டு அதுக்கு பிறகு தான் இந்த ஊருக்கு திரும்ப வரணும். இந்த 200 பக்கங்கள் ஒரு ஆப்பிரிக்க கிராமம் அன்னைக்கு எப்படி இருந்திருக்கும், ஒரு 200 வருஷத்துக்கு 250 வருஷத்துக்கு முன்னாடி அங்கே உள்ள வாழ்க்கை அப்படின்றது எப்படி இருந்திருக்கும் அப்படின்றத பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அட் த சேம் டைம் அதை படிக்கும்போது இந்தியாவில் பெரிய லெவலில் வித்தியாசம் இருந்திருக்காது. அவங்க உண்ட உணவுகளோ, அவங்க வாழ்க்கை முறையோ, அவங்க கட்டிக்கட்ட வீடுகளோ, அந்த அவங்களுக்குள்ளே உள்ள மனிதர்களுக்குள்ள உள்ள உறவுகளோ, அவங்க ஊருக்கு வெளியில் ஒரு மரத்துக்கு கீழே கூடி பேசுகிற அந்த விஷயங்களோ இந்தியாவிலையும் அன்றைக்கி அப்படி தான் இருந்திருக்கும். அவங்க ஊருக்கு வெளியில் கூடி பேசுகிற மரத்தோட பேர் என்னென்னா அந்த போபாப் மரம். அந்த மரம் தான் இப்போ நீங்கள் சமீபத்தில் இந்த வேர்ல்டு கப் ஃபுட்பாலுக்காக வெளியிடப்பட்ட பாடல் பார்த்தீங்கன்னா அந்த மரத்து பின்னணியில் தான் அவங்க ஆடிட்டு இருக்காங்க, இந்த ஆப்பிரிக்கன் பையங்களும் அந்த பாடலை இசையமைத்த அந்த பெண்ணும். ஸோ அந்த பாபாப் மரம் பற்றி நிறைய விவரணைகள் இருக்குது. ஒவ்வொரு கிராமமும் எப்படி இருக்குது, ஒவ்வொருத்தரும் எப்படி உபசரிச்சுக்கிறாங்க, வர்றவங்களை எப்படி வரவேற்கிறாங்க, தகவல்களை எப்படி சொல்கிறாங்க, இப்படி அட்மோஸ்ட் டீட்டெயில்ஸ். முதல் 200 பக்கங்கள் மிக அதிகமான விவரங்கள், ஒரு மிக அதிகமான அந்த வாழ்க்கை. இந்த 200 பக்கங்களுக்குள்ளேயே குண்டா கிண்டே அவனோட அப்பா கூட ஒரு பயணம் போகிறான், அதை பற்றின விவரணைகள் இருக்குது. வழியில் அவன் ஒரு சிங்கத்தை பார்க்குற நிகழ்ச்சி இருக்குது.
அப்புறம் அடுத்து வந்து அவனோட தம்பியை கூட்டுக்கிட்டு அவன் ஒரு பயணம் போகிறான், தங்கம் தேடி போகிறாங்க. இப்போ அந்த அந்த அதை பற்றிய விவரங்கள், பயணம் போகும்போது என்னெல்லாம் எடுத்துகிட்டு போனாங்க, உணவை எப்படி பதப்படுத்தினாங்க, எப்படி தங்குனாங்க, தண்ணி குடிக்க என்ன பண்ணாங்க, எல்லா விவரங்களும் 12 ஆண்டுகள் ஆராய்ச்சி அப்படின்றது வந்து இந்த 200 பக்கத்துலேயே நமக்கு, அதாவது அன்புட் டவுனபிள் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் வந்து வாசிக்க ஆரம்பிச்சிங்கன்னா கீழே வைக்க முடியாது, அந்தளவுக்கு வந்து விறுவிறுப்பாகவும் என்கேஜிங்காகவும் செல்லக்கூடிய பகுதி இது. அடுத்த 50 பக்கம் அப்படின்றது வந்து இந்த குண்டா கிண்டே வந்து ஆள்கிட்ட மாட்டிக்கிறான். சின்ன வயசில் எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம், தனியாக எங்கேயும் போகாத, வேப்ப மரத்தூச்சியில் நின்று பேயாடுது, இல்லை வந்து உன்னை வந்து சாக்க போட்டு தீட்டு போயிடுவாங்க அப்படின்ற மாதிரிலாம் நம்மளை பயங்காட்டியிருப்பாங்க. உண்மையிலே அப்படி தான் நடந்துருக்கு. ஒரு காலத்தில் வந்து ஆப்பிரிக்க நாடுகளில், இல்லை இந்தியாவில் வந்து அப்படி பிடிச்சு கொண்டு போனாங்களான்னு தெரியல. நம்ம பரதேசி படத்தில் பார்க்கும்போது அவங்கள ஏமாற்றி ஒப்பந்தம் போட்டு கூட்டு போகிறாங்க, அடிமைகளாக வந்து வேலை பார்க்க கூட்டு போகிறாங்க. இங்கே என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, கருப்பின மக்களோட உதவியோடைய அவங்களே உள்ள கைக்கூலிகள் என்ன பண்ணுறாங்க, வெள்ளைக்காரங்க கூட வந்து இப்படி தனியாக சிக்கக்கூடிய இளைஞர்கள் ஊருக்கு ஒதுக்குப்புறமாக இந்த இப்போ குண்டா கிண்டே எங்கே போகிறான் அப்படின்னா, அவன் ஒரு ட்ரம்மு செய்யணும்னு நினைக்கிறான். அதுக்கு வந்து ஒரு மரத்தை வெட்டி எடுத்துகிட்டு வரணும், அந்த மரம் தேவைப்படுது. அதுக்கு போகிறான். அவன் தனியாக சிக்கின உடனே அவனை வந்து பிடிச்சி அடித்து 4 பேர் சேர்ந்து கெட்டி தூக்கிட்டு வந்துடுறாங்க. கப்பலில் ஏற்றி அமெரிக்காவுக்கு கொண்டு வரும் வரை 4 மாதங்கள் ஆகுது. 4.5 மாதங்கள் அந்த பயணம் நீளுது. அங்கே காம்பியாவில் கிளம்பி அமெரிக்காவில் வந்து ஆனபோலிஸ் அப்படின்ற இடத்துக்கு வர்றதுக்கு. இந்த 4.5 மாதங்கள் இந்த பயணத்தை வந்து ஒரு 50 பேஜுக்கு மேலே அவர் டிஸ்கிரைப் பண்ணியிருக்காரு. கப்பலில் வந்து அவங்க எப்படி சித்திரவதை செய்யப்பட்டாங்க, அவங்களுக்கு என்ன உணவு கொடுத்தாங்க, அவங்கள வந்து எங்கே தங்க வச்சுருந்தாங்க, அந்த தங்கியிருந்த இடம் வந்து எவ்வளோ மோசமாக இருந்துச்சு, அவங்கள க்ளீன் பண்ணுறதுக்கு எப்படி பண்ணாங்க, இப்படி அட்மோஸ்ட் டீட்டெயில்ஸ். வெள்ளைக்காரங்களுக்குள்ளே இருந்த அந்த பூசல்கள் என்ன, இந்த கருப்பின பெண்கள் அவங்க என்ன பண்ணாங்க, அண்ட் இவங்களுக்குள்ளே எப்படி கம்யூனிகேட் பண்ணிக்கிட்டாங்க. குறிப்பாக ஏன்னா ஒரு மொழி பேசக்கூடிய 2 பேர் ஒரு இடத்துல வைக்க மாட்டாங்க. எல்லாரும் ஆப்பிரிக்கன்ஸாக இருந்தாலும் கருப்பினத்தவராக இருந்தாலும் அவங்களுக்குள்ளே பேசக்கூடிய மொழிகளில் பல்வேறு விதமான வேறுபாடுகள் இருக்கும். ஒரு வார்த்தைக்கு இன்னொரு இடத்துல வேற ஒரு அர்த்தம் இருக்கும், இல்லை உச்சரிக்கும் விதம் மாறும். அப்போ இவங்களுக்குள்ளே எப்படி கம்யூனிகேட் பண்ணிக்கிட்டாங்க அந்த கப்பலோட 3வது அடித்தளத்தில் இருக்காங்க. அங்கே வந்து ஒரு வார்த்தை வந்து எல்லார் காதுலையும் சுற்றி வந்து அதுக்கான பொதுவான அர்த்தம் வந்து எப்படி அவங்க ரிபல் பண்ணுறதுக்காக ஒரு திட்டம் தீட்டுறாங்க. இப்போ இதை பற்றின விவரணைகள் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து அவனை அங்கே கொண்டு வந்து குவாரண்டைனில் வச்சுருக்காங்க. அமெரிக்காவில் கொண்டு வந்து 1 வாரம் குவாரண்டைனில் வச்சுருந்து அவனை வந்து ஒருத்தருக்கு வித்துடுறாங்க. இவனால் நம்பவே முடியல. இவன் வந்து கேள்விப்பட்டது வந்து இப்போ இன்றைக்கி இவன் வாழ்க்கையில் உண்மையாயிருச்சு. இனி வந்து எப்படி வந்து இந்த நாட்டில் வாழ்கிறது. அவன் வந்து இஸ்லாமியர் அப்படின்றதுனால 5 தடவை தொழுகணும், அந்த இதெல்லாம் அவன் எல்லாமே அடிவாங்குது. அவன் அது வரைக்கும் ஏற்றுக்கிட்ட வாழ்ந்த வாழ்க்கை அப்படின்றது எதுவுமே இனிமேல் சாத்தியம் இல்லை அப்படின்றது அவனுக்கு தெரியுது. அவன் இந்த 4.5 மாதம் பயணத்தில் பிழைச்சி கிடக்கிறதே பெருசுன்னு புரிஞ்சுக்கிறான். அவன் உயிரோடு இருக்கிறதே பெரிய ஆச்சரியம்தான். ஏன்னா அவங்க ஏற்றிட்டு வந்ததில் 3ல் ஒரு பகுதி வந்து செத்து போயிட்டாங்க, அப்படியே கடலை தூக்கி வீசிட்டு வந்துட்டாங்க. அப்போ இவனை கூட்டு போன இடத்துல இருந்து அவன் அங்கேருந்து தப்பிச்சு போகிறதுலே குறியாக இருக்கான். அங்கே உள்ள கருப்பினத்தவர்கள் வந்து இவனை யாரும் சகோதரனை போல் பார்ப்பதில்லை. அவங்க எல்லாம் வந்து இவனை வந்து ஒரு காட்டுவாசியை தான் பார்க்குறாங்க. என்ன நம்மளை மாதிரி தான் இருக்கான், இவன் ஏன் நம்மளை எப்படி நடத்துகிறான் அப்படின்ட்டு இவன் நினைக்கிறான். அப்புறம் அவன் அங்கேருந்து தப்பிச்சு போகிறதுலே குறியாக இருக்கான். 2 தடவை 3 தடவை 4வது தடவை தப்பிச்சு போயிட்டு அவனை வந்து பிடிச்ச 2 பேர் வந்து ஊனப்படுத்திடுறாங்க அவனை. அதன் பிறகு அவனை வந்து இன்னொரு மாஸ்டர் வாங்குறாரு. இந்த முதல்ல வாங்கிட்டு வந்தவரோட கூட பிறந்த அண்ணனே வாங்கிக்கிறாரு. அவனை காப்பாற்றுறாரு. அங்கே உள்ள பெண்மணி அவனுக்கு அந்த நாட்டுப்புற சிகிச்சையெல்லாம் பண்ணி அவனை வந்து மீட் எடுக்கிறாங்க. அங்கேயும் வந்து அவன் ஒரு எஸ்ட்ரேஞ்ச் ஆளாக தான் இருக்கான். அவன் வந்து யார் கூடயும் ஒட்ட முடியாமல், அவங்களோட எந்த பழக்க வழக்கங்களும் பிடிக்காமல், முக்கியமாக அவங்க வந்து பண்ணி வளர்க்குறாங்க அப்படின்றது அவனால் சகிச்சிக்கவே முடியல. அவன் சாப்பிட்ற உணவில் பன்னிக்கறியை போட்டுவாங்களான்னு சொல்லி பயந்துக்கிட்டே இருக்கான். அப்போ இதெல்லாம் தாண்டி ஒரு 10 வருடங்கள் ஆகுது அவன் வந்து அங்கே வந்து ஒரு மாதிரி வந்து நார்மலைஸ் ஆகிறதுக்கே. அதன் பிறகு தற்செயலாக வந்து ஒரு ஆஃப்ரிக்கனை மீட் பண்ணுறான். அவர் வந்து 4-5 வயசாக இருக்கும்போதே அவரை வந்து கடத்தி கொண்டு வந்துட்டாங்கன்ற மாதிரி அவர் சொல்கிறார். அவர் வந்து இவங்ககிட்ட சொல்கிறார், உனக்கான குடும்பத்தை ஏற்படுத்திக்கோ அப்படின்னு சொல்லிட்டு. அதன் பிறகு தான் வந்து இவன் வந்து ஒருத்தங்களை திருமணம் செஞ்சுக்கிறான். இவங்களுக்கு பிறக்கக்கூடிய பெண் குழந்தை பேர் வந்து கிசி. இந்த கதைகள் வந்து இந்த பெண்ணு 16-17 வயசாகிற வரைக்கும் நம்ம குண்டா கிண்டேவை தான் ஃபாலோ பண்ணுறோம். அந்த பொண்ணு 16-17 வயசு ஆகும்போது அவங்க ஒரு தப்பு பண்ணுறாங்க. அந்த மாஸ்டர் என்ன பண்ணுறாரு, அந்த பொண்ணை இன்னொரு இடத்துக்கு வித்துடுறாரு. அதன் பிறகு நம்ம இவங்களோட கதையை தான் ஃபாலோ பண்ணுறோம். இந்த பேட்டர்ன் இந்த நாவல் முழுக்க கிட்டத்தட்ட 900 பக்கங்கள் நீடிக்கக்கூடிய இந்த நாவல் வந்து இந்த பேட்டர்னை தான் ஃபாலோ பண்ணுது. முதல் 300, 350, 400 பக்கம் வரைக்கும் நம்ம குண்டா கிண்டேவோட வாழ்க்கையை பார்த்துட்டே வந்துட்டு சட்டுன்னு அது முடிஞ்சு போயிடுது. குண்டாவோட கதையிலேருந்து நம்ம உடனே அவரோட மகளோட கதைக்கு வந்துடுறோம். அது பார்க்கும்போது வந்து ஒரு பக்கம் ஏன் அதை சொல்லாம விட்டாருன்னு நினச்சாலும், அன்றைக்கி வந்து அவங்க வாழ்க்கை அப்படித்தான் இருந்திருக்கு. எந்த உத்தரவாதமும் கிடையாது. அவங்க வந்து நினச்ச மாதிரி விற்றுருவாங்க, நினச்ச மாதிரி வாங்குவாங்க. குடும்பம் அப்படின்றது சேர்ந்தே இருக்க முடியாது. ஒரு குடும்பத்துக்கு ஒரு குழந்தை பிறந்தாலும் இந்த குழந்தைய மட்டும் தனியாக விற்றுருவாங்க. அப்போ பெரும்பாலானவங்களுக்கு யார் பெற்றவங்கன்னே தெரிஞ்சிருக்காது.
இந்த கிசின்ற பெண்ணை வாங்கினவர் வந்து கிட்டத்தட்ட அவளை வந்து ஒரு செக்ஸ் அடிமையாக தான் வச்சுருக்காரு. அவங்களுக்கு பிறந்த பையனை வந்து பேர் வந்து ஜார்ஜுன்னு சொல்லி அவர் வைக்கிறாரு. இந்த பையன் வளர்ந்து பெரியாளாகி அவன் திருமணம் முடித்து அவனுக்கு வந்து 6 பையங்க 2 பொண்ணுங்க. அந்த 6 பையங்களில் வந்து ஒரு பையன் பேர் வந்து டாம். அந்த பையனோட மகள் வழி பேரன்தான் அலெக்ஸ் ஹேலி. அலெக்ஸ் ஹேலி 7வது தலைமுறையை சேர்ந்தவர்னு சொல்லி கடைசி ஒரு 4-5 அத்தியாயங்கள் வந்து அவர் எப்படி இந்த கதையை வந்து எழுதுறதுக்கான சந்தர்ப்பம் அமைஞ்சது அப்படின்னு சொல்லி ரொம்ப டீட்டெயிலாக சொல்லியிருக்காரு. இந்த புத்தகம் வெளியாவதற்கு முன்பே வந்து இது வந்து தொலைக்காட்சி தொடராக எடுப்பதற்கான உரிமையும் வாங்கிட்டாங்க. இந்த புத்தகம் 76ஆம் ஆண்டு வெளியானது. 77ஆம் ஆண்டே வந்து தொலைக்காட்சி தொடரும் வெளியாக இருக்குது. 8 பாகங்களாக எடுத்திருக்காங்க. அதை 8 வாரமாக ரிலீஸ் பண்ணால் வந்து விமர்சகர்கள் வந்து பிடிச்சி கிழிச்சுடுவாங்கன்னு சொல்லிட்டு 8 நாளில் தொடர்ந்து அன்றைக்கி அந்த ஏபிசி கேபிள் டிவி அப்படின்றது வந்து அதை வெளியிட்டிருக்காங்க. அன்றைக்கு தேதியில் உலகத்தில் இன்றைக்கி வரைக்குமே வந்து உலகத்தில் ஒரு தொலைத்தொடரை வந்து மிக அதிகமான பேர் பார்த்துருக்காங்க அப்படின்னா அது ரூட்ஸ் தான் சொல்கிறாங்க. 130 மில்லியன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னா 13 கோடி பேர் வந்து அன்றைக்கு தேதியில் அமெரிக்காவில் இருந்த பாப்புலேஷனில் பாதிக்கும் மேற்பட்டவங்க வந்து அதை பார்த்துருக்காங்க. அதை பார்ப்பதற்காக வந்து பிரசிடெண்ட்டோட மீட்டிங் எல்லாம் மிஸ் பண்ண செனட்டர்ஸ் இருக்காங்க. அந்த தொலைத்தொடரை இங்கிலாண்டில் ஒளிபரப்புனப்போ அதை பார்த்தவங்க வந்து 1,90,00,000 பேர் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அந்த அளவுக்கு அது பாப்புலராக இருந்திருக்கு. இந்த புத்தகம் வந்து ஆப்பிரிக்க மக்கள் மீதான கவனத்தை வந்து ரிவைவ் பண்ணுது. அது ஒரு ரினைசான்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இந்த புத்தகம் வந்த பிறகு தான், இந்த புத்தகம் வரப்போய் தான் இன்றைக்கி ஜாங்கோ அன்சைன்டு மாதிரி படங்கள் வந்து சாத்தியமாயிருக்கு. 12 Years a Slave மாதிரி படங்கள் வந்து சாத்தியமாயிருக்கு. ஆனால் இந்த புத்தகத்தை வந்து தொடர்ந்து வந்து விமர்சகர்கள் வந்து பயங்கரமாக விமர்சனம் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஏன்னா இது வந்து ஒரு புதிய கவனத்தை வந்து அவங்க மேலே கொண்டு வந்திருக்கு. அவங்க வாழ்க்கையை வந்து பேசுது. அவங்களோட 250 கால வரலாறை வந்து சொல்லுது. எல்லோரும் இதை படிக்கும்போது, எல்லா கருப்பினத்தவரும் இதை படிக்கும்போது அவங்களோட வாழ்க்கை எங்கே தொடங்கியிருக்கும், இந்த மண்ணுக்கு வர்றதுக்கு முன்னாடி அவங்களோட வாழ்க்கை என்னவாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி கற்பனையில் சென்று சேர முடியும். இதை வாசிக்கக்கூடிய கருப்பினத்தவர்கள் அல்லாதவர்களும், இப்போ ஆசியாவில் இருக்கக்கூடிய இந்தியர்கள் படித்தா அவங்களாலையும் இதை ஓரளவுக்கு புரிஞ்சுக்கிற முடியும். எப்படி வந்து ஒரு இடத்துல இருந்து ஒரு இடத்துக்கு என்ன காரணத்துக்காக இடம்பெயர்ந்து வந்திருப்பாங்க. ஏன்னா எல்லாருமே இந்தியாவில் மைக்ரேட் ஆனவங்களாக தான் இருப்பாங்க. யாரும் வந்து ஒரே இடத்துல பல்லாயிரம் வருடங்களாக இருக்கக்கூடியவங்களாக இருக்க மாட்டாங்க. அப்போ அவங்க என்னென்ன காரணங்களுக்காக மைக்ரேட் ஆகிருப்பாங்க? பொருளாதார காரணங்களா, இல்லை கடத்தி கொண்டு வரப்பட்டாங்களா, போரால் இடம்பெயர்ந்தாங்களா, இல்லை மழை இல்லாமல் இடம்பெயர்ந்தாங்களா, இப்படி எல்லாத்தையுமே கிட்டத்தட்ட 200 வருடங்கள் இந்த கதையை அவர் சொல்லும்போது அந்த 1750 ஆரம்பித்து 1950 வரைக்கும் அவர் இளமை காலம் வரைக்கும் வந்து அவர் இந்த கதையை சொல்கிறாரு. அமெரிக்காவில் இன்றைக்கும் கருப்பினத்தவர்கள் மீதான வன்முறை அப்படின்றது கொஞ்சம் கூட குறையலை. கேமராவில் ரெக்கார்ட் ஆகிக்கிட்டு இருக்கும்போதே ஒரு போலீஸ்காரர் வந்து ஒருத்தன் கழுத்தை நெரிச்சு கொல்லக்கூடிய காட்சிகள்லாம் வெளியே இருக்குது. அதை அவனை அரெஸ்ட் பண்ணும்போது அவனோட கழுத்தில் வந்து முட்டியை வச்சு நெரிக்கிறாரு. அவன் மூச்சு திணறி இறந்து போயிட்டான். அதன் பிறகு அந்த பிளாக் லைவ்ஸ் மேட்டர் அப்படின்ற மூமெண்ட்லாம் அங்கே பிரபலமானது. அப்போ இந்த நாவல் வந்து அந்த கடந்த காலத்தை ரத்தமும் சதையுமாக நம்மக்கிட்ட ப்ரெசென்ட் பண்ணுது. அண்ட் இதே 2025-26 இதை நீங்கள் படிக்கிறீங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கைக்கு இது எவ்வளோ ரெலவெண்ட்டாக இருக்குன்னு உங்களுக்கு அதிர்ச்சியாக இருக்கும். ஏன்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய கார்ப்பரேட் கல்ச்சர் அப்படின்றது அந்த அடிமை முறை கல்ச்சரோட இன்னொரு வெர்ஷன் தான். என்ன மேலும் சில சலுகைகள் அளிக்கிறாங்க அவங்க. இந்த புத்தகம் கருப்பினத்தவர்களோட வாழ்க்கையை சொல்கிற அதே நேரத்தில் அந்த 200 ஆண்டுகளில் அமெரிக்கா அப்படின்றது எப்படி உருவாச்சு அப்படின்னு சொல்லிடுறாரு. இங்கிலாந்து முன்னர் அதிகமாக டேக்ஸ் போட இவங்க 1770 சண்டையை ஆரம்பித்து 1975 அவங்களே சுதந்திரமாக அறிவிச்சுக்கிறாங்க. டெக்ளரேஷன் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ் சொல்கிறாங்க. அப்புறம் வந்து நெப்போலியன் கிட்ட இருந்து 1805 வந்து ஒரு ஏக்கர் 3 சென்ட்டுக்கு வாங்குறாங்க. கிட்டத்தட்ட $1 மில்லியன் ஒரு $1.5 மில்லியன் கொடுத்து ஒரு மிகப்பெரிய நிலப்பரப்பே நெப்போலியன் கிட்ட இருந்து அமெரிக்கா எழுதி வாங்குது. அப்போ இது எல்லாம் அப்படி வாங்கி சேர்க்கப்பட்ட பகுதிகள் தான். எழுத படிக்க தெரியாத கருப்பினத்தவர்கள் வந்து அவங்க வாழ்க்கைக்கு வெளியில் நடக்கக்கூடிய இந்த விஷயங்களை வந்து அரசல் புரசலாக கேள்விப்பட்டு அவங்க வந்து மனசில் ஒரு பிக்சரை உருவாக்கிறாங்க. என்ன நடந்துகிட்ருக்கு வெளியில் சொசைட்டியில். வெள்ளைக்காரங்க வந்து பிச்சைக்காரங்களான வெள்ளைக்காரங்களை எப்படி நடத்துகிறாங்க, போர் கிராக்கர்ஸ்ன்னு சொல்கிறாங்க, போர் ஒயிட் ட்ராஷ்ன்னு சொல்கிறாங்க. ஆனால் அந்த வெள்ளைக்காரர்கள், வாழ்க்கைக்கு வழி இல்லாத வெள்ளைக்காரர்கள் வந்து இந்த கருப்பினத்தவர்கள் எப்படி நடத்துகிறாங்க அப்படின்றதும் இருக்குது. அண்டு கருப்பினத்தவர்கள் வரும்போது அவங்க 2 பேரும் ஒன்று சேர்ந்துக்கிறாங்க. எதன் காரணம் கொண்டு இவங்களோட கை ஒங்கக்கூடாது, இவங்களை வந்து நாடு கடத்துறதுலேருந்து கடுமையான தண்டனை கொடுக்கறது, அதில் எல்லாத்துக்கும் ஒருமித்த கருத்து தான். அதில் எந்த இதுவும் இல்லை. அப்போ வந்து அபாலிஷன் ஆஃப் ஸ்லேவரி அப்போ என்ன நடந்துச்சு, ஆப்ரஹாம் லிங்கன் மேலே இந்த கருப்பின மக்கள் வந்து எவ்வளவு நம்பிக்கை வச்சுருந்தாங்க, அவர் இறந்தப்போ அவங்க எப்படி அழுதாங்க, இப்படி எல்லாத்தையுமே முதல் உலகப் போரின் போது இவங்க பங்கெடுத்தது, அந்த சிவில் வார் நடக்கும்போது இவங்க பங்கெடுத்தது எல்லாத்தையுமே வந்து ஒரு டீட்டெயிலாக சொல்லியிருக்காரு. இது ஒரு வகையில் 200 வருட அமெரிக்க வரலாறுனே சொல்லலாம். இந்த புத்தகத்தை பற்றி பல்வேறு பலமாரி விமர்சனங்கள் இருந்தாலும்
இது கட்டாயம் வாசிக்கப்பட வேண்டிய ஒரு புத்தகம். இந்த புத்தகத்தை வந்து தொடர்ந்து இயக்குனர் வெற்றிமாறன் வந்து அவர்கிட்ட புத்தகத்தை பற்றி கேட்கும் போதெல்லாம் அவர் இந்த புத்தகத்தை தான் முதல்ல சொல்லுவார். நான் ரூட்ஸ் வந்து 17 வயசாக இருக்கும்போது படித்தேன்னு சொல்லிட்டு அது எவ்வளோ பெரிய பாதிப்பை உண்டாச்சுன்னு சொல்லுவார். கண்டிப்பாக இது ஒரு கல்லூரி பருவத்தில் இருக்கக்கூடியவர் கண்டிப்பாக அதை வாசிச்சிடணும். இது 100 Years of Solitude, வார் அண்ட் பீஸ் மாதிரி இந்த மாதிரி ஒரு 3 நாவல்களை படிச்சுட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த உலக வரலாற்றோட சித்திரமே கிடச்சிரும். கடந்த ஒரு 300-400 வருடங்களுக்குள்ளே இந்த உலகத்தில் என்ன நடந்திருக்கு, அதனோட பாதிப்பு எப்படி இன்றைக்கி தொடருது அப்படின்றத வந்து அவங்களால மனசில் உருவ வச்சுக்க முடியும். அதன் பிறகு அவங்க அதன் மேலே வந்து மேலதிகமாக கற்றுக்கிடலாம். ஸோ நீங்கள் இது வரைக்கும் ஆங்கில புத்தகங்கள் வாசிக்கலை, இல்லை புத்தகங்களே வாசிக்கிறது இல்லை அப்படின்னா நீங்கள் முதல்ல தேடி படிக்கக்கூடிய புத்தகங்களில் ஒன்றாக ரூட்ஸும் இருக்கலாம். தமிழ் மொழிபெயர்ப்பும் கிடைக்கிது. அது ரொம்பவும் நல்லா இருக்குன்னே வந்து நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. வாய்ப்பு இருந்தால் வாசித்து பாருங்கள். இவ்வளோ நேரம் பொறுமையாக கேட்டது நன்றி. வணக்கம்.